பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பதவி இறங்க சொல்லி வரும் ஜூலை 26ஆம் தேதி கோலலம்பூர் டத்தாரன் முர்டேக்காவில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் துருன் அன்வார் பேரணியில் கூட்டத்தை கட்டுப்படுத்த 2000க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்கள் கடமையில் அமர்த்தப்படுவர் என்று கோலலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ முகமது ஜான் யூசுப் முகமது தெரிவித்தார். இந்த பேரணி நடைபெறுவதற்கு 4 இடங்களில் இருந்து ஊர்வலம் தொடங்கும் என்று போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கோலலம்பூரின் மையப்பகுதியான சோகோ, மஸ்ஜித் ஜாமே, மஸ்ஜித் நகாரா மற்றும் பசார் சனி ஆகியவையே அந்த 4 இடங்களாகும். அன்றைய தினம் காலை 11 மணிக்கு பங்கேற்பாளர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் பிற்பகல் 2 மணியளவில் அவர்கள் டத்தாரன் முர்டேக்காவை வந்து சேர்வார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக டத்தோ முகமது ஜான் குறிப்பிட்டார். பொது அமைதியை உறுதி செய்வதற்கு எந்தவொரு சாத்தியத்தையும் எதிர்கொள்வதற்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்கள் களத்தில் இறக்கப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.